நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேயில் பணியாற்றி ஓய்வு பெறும்போது ரயில்வே ஊழியர்களுக்கு எந்தெந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. அதாவது ஒரு ரயில்வே ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா 60 வயது வரலும் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து நார்மல் ரிட்டையர்மெண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 60 வயது முதிர்ச்சி அடையும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் தேன் நார்மல் ரிட்டையர்மெண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெத்து கேசஸ். இப்போ இடையிலே வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கும்போது இடையில இறந்துட்டால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கேசஸ், அதேமாதிரி பர்மனன்ட் அப்சார்ப்டு இன் பிஎஸ்யூ, மெடிக்கல் அன்ஃபிட், டி கேட்டகரைஸ் இன் ஆல் கேட்டகரிஸ். மெடிக்கல் அன்ஃபிட் இப்போனா ஏதாவது ஐ ப்ராப்ளம் இருந்து தங்களுடைய வேலைக்கு வந்து தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து கம்பல்சரியாக ரிட்டையர்மெண்ட் பண்ணுற மாதிரி இப்போலாம் ஒரு சிலருக்குலாம் மேக்ஸிமம் 30 வருடம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க 60 வயசுக்கு முன்னாடியே கூட ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், அடுத்தது ரிமூவல் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான கேசஸ், வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது பெனிஃபிட்ஸ் அண்டர் ரிட்டையர்மெண்ட் கேசஸ். இது வந்து நார்மலாக ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி பென்ஷன் கிடைக்கும். அடுத்தது ப்ராவிடென்டல் ஃபண்டு கிடைக்கும். அடுத்தது ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி கிடைக்கும். இந்த கிராஜுவிட்டின்னா என்ன அப்படிங்கிறதுலாம் பின்னொரு இதில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காம்புடேஷன் ஆஃப் பென்ஷன், அடுத்தது குரூப் இன்சூரன்ஸ், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் லீவ், காம்போசிட் ட்ரான்ஸ்ஃபர் கிராண்ட், RELGS, இதெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நார்மல் ரிட்டையர்மெண்ட் கேசஸ்க்கு வந்து கிடைக்கும். இப்போ என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் லீவ் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லீவு வந்து சேர்த்து வச்சு ஒரு 300 நாள் வரலும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை கூட நம்மளால் வாங்க முடியும் ரிட்டையர்மெண்ட் காலத்தில். அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்தது காம்ப்ளிமெண்டரி பாசஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெத் கேசஸ். ரிட்டையர்மெண்ட் அதாவது பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே இறந்து போகிறவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மந்த்லி ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும், ப்ராவிடென்ட் ஃபண்டு கிடைக்கும், டெத் கிராஜுவிட்டி, டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் லீவ், காம்போசிட் ட்ரான்ஸ்ஃபர் கிராண்ட், RELGS, விடோ காம்ப்ளிமெண்ட்ரி பாசஸ் கிடைக்கும் விதவைகளுக்கானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் அல்லது டிஸ்மிஸ் பண்ண கேசஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா PF கிடைக்கும். அடுத்தது குரூப் இன்சூரன்ஸ், காம்போஷனேட் அலோவன்ஸ் கிடைக்கும். இது வந்து டிஏவிலேருந்து பார்த்திங்கன்னா 2/3 ஆஃப் த பென்ஷன் ஆஃப் கிராஜுவிட்டி ஆர் போத் which would have been admissible to retire off if he had retired off compensation. ரிமூவ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2/3 தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் அண்டர் ரிசைனேஷன் கேசஸ். வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகும்போது. அடுத்தது ரிசைனேஷன் கேசஸ். வேலையை ரிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு PF, குரூப் இன்சூரன்ஸ், லீவ் என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது 50% ஆஃப் LAP சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 150 டேஸ். இப்போ நார்மல் ரிட்டையர்மெண்ட் கேசஸ்க்கு வந்து 300 டேஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதே வந்து ரிசைன் பண்ணிட்டு போகும்போது 150 டேஸ் தான் லீவ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்குறோம். இப்போ கால்குலேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் டியூஸ் பென்ஷன். இப்போ பென்ஷன் பணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலர் பேமெண்ட் மேட் பை த ஸ்டேட் டு பீப்புள் ஆஃப் ஆர் அபோவ் த அஃபீஷியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இந்த பென்ஷன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு முடிவடைஞ்சவங்களுக்கு, அதாவது 2004க்கு முன்னாடி பணியில் இருந்தவங்களுக்கு, இப்போ வரலும் பணியாற்றி கொண்டு இருக்கவங்களுக்கும் சரி, 2004க்கு முன்னாடி வந்து ஒரு பென்ஷன் திட்டமும் இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு பென்ஷன், 2004க்கு பிறகு நேஷனல் பென்ஷன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2004க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து இது எப்படி கணக்கு போடுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 60 வயசு முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் பணம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிஎஃப் பணம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பென்ஷன் வந்து லாஸ்ட் பேசிக் பே. இப்போ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்து பேசிக் பேவில் ஜாயின் பண்ணுறாருன்னு வைங்க. அவர் வந்து 60 வயசு முடிஞ்ச பிறகு அவர் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு சுமாராக இப்போ அவர் ஒரு 50,000 ரூபா பேசிக் பே வாங்குறாரு அப்படின்னா, அதில் வந்து இப்போ 50,000 ரூபா பேசிக் பே வாங்குறாருன்னா அதில் பாதி 25,000 ரூபா கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பேசிக் பேவில் பாதி அப்படின்னு சொல்லி, அதாவது 50% ஆஃப் லாஸ்ட் பேசிக் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிமம் பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் பென்ஷன் பே வந்து 9,000 ரூபா. இப்போ மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் 9,000 ரூபா. இப்போ வந்து அவர் வந்து 15,000 ரூபா தான் சேலரி வாங்குறாரு அப்படின்னு பேசிக் பே இருந்தால் கூட அவருக்கு வந்து மினிமம் பென்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 தான் கொடுக்கணும். இப்போ அவர் வந்து 4 லட்ச ரூபா பேசிக் பே வாங்கினாலுமே கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 தான் மேக்ஸிமம் கிடைக்கும் அவருக்கு பிஎஃப் பணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/1/2016 ஆணையின்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேசிக் பேவிலேருந்து 30% தான் கிடைக்கும். 30% தான் கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 9,000 மேக்ஸிமம் வந்து 75,000 கிடைக்கும். அடுத்தது என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் வந்து லாஸ்ட் பேசிக் பேவில் வந்து பாதி கிடைக்கும். இதுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் இதுதான். இன்கேஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், இன்கேஸ் ஆஃப் டெத்து. இன்கேஸ் ஆஃப் டெத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த பீரியட் ஆஃப் 10 years ஃப்ரம் த டேட் ஆஃப் டெத் ஆர் ஆஃப் ரயில்வே எம்ப்ளாயி ஆர் மேரேஜ் ஆஃப் ஸ்பவுஸ் விச் எவர் இஸ் இயர்லியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டினா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. கிராஜுவிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி இஸ் த லம்ப் சம் பேமெண்ட் மேட் பை த எம்ப்ளாயர் as a mark of recognition of the service rendered by the employee when he retires or leaves service. ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேசிக் பேவிலேருந்து லாஸ்ட் பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலோவன்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டிட்டு இன்ட்டு QS/2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த QS ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த QSங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சுட் நாட் மோர் தேன் 33 years. இப்போ வந்து அவர் வந்து 20 வருஷம் தான் சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 20 வருஷத்துக்கு மட்டும் தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 40 வருஷம் ஒர்க் பண்ணுறாருன்னா கூட அவருக்கு 33 வருஷம் தான் மேக்ஸிமம் வந்து குவாலிஃபையிங் சர்வீஸாக எடுத்துக்க முடியும். அதனால் வந்து இப்போ இங்கே வந்து QSக்கு பதிலாக நான் 30 போடுறேன்னு வச்சிங்களேன். 30/2 அப்படின்னா அவருக்கு வந்து 15 மாதத்துக்கான சம்பளம் 15 மாதத்துக்கான சம்பளத்தை பெருக்குவாங்க. அதாவது லாஸ்ட் பேசிக் பே ப்ளஸ் DA இன்ட்டு 15 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/1/2016 ஆணையின்படி இந்த மாதிரியான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டெத் கிராஜுவிட்டியை வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டெத் கிராஜுவிட்டி லாஸ்ட் பேசிக் பே ப்ளஸ் DA ரெண்டுத்தையும் கூட்டிட்டு இன்ட்டு QSனால் இப்போ 10 வருஷம் ஒர்க் பண்ணுறாருன்னா 10 வருஷத்துக்கும் சேர்த்து போடுவாங்க. அதில் வந்து பாதிலாம் கிடையாது டெத் கிராஜுவிட்டிக்கு மட்டும். இவங்களுக்கு டெத் கிராஜுவிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 33 years. இவர் இடையில இறக்கும்போது அது வந்து கம்மியாகலாம். அடுத்தது லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா இப்போ டியூ ஃபார் ரிட்டையர் எம்ப்ளாயி பட் மேக்ஸிமம் 300 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்கேஸ் ஆஃப் LAP இப்போ ரயில்வே எம்ப்ளாயி பொறுத்தவரையிலும் இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 30 LAP கொடுப்பாங்க. இந்த 30 LAP வந்து நீங்கள் அந்தந்த வருஷத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கல அப்படின்னா 30 நாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகிட்டே போகும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 30 நாளில் வந்து ஒரு 10 நாள் எடுத்துட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 20 நாள் வந்து கணக்கில் வச்சுப்பாங்க. அடுத்த வருஷம் 30 நாள் இதாகும் போது அந்த 30 + ஒரு 20 வந்து 50 நாள் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 30 நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் நீங்கள் எடுத்துக்கிட்ட லீவை தவிர மீதி இருக்கக்கூடிய லீவ் எல்லாம்
கணக்கில் வச்சுருப்பாங்க. அந்த லீவ் வந்து மேக்ஸிமம் வந்து 300 நாள் தான் சேமிக்க முடியும். இப்போ 10 வருஷத்துல வந்து 300 நாள் வந்துடும். நீங்கள் 15 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த 300 நாள் மட்டும் தான் கணக்கில் வச்சுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய லீவை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்கலை அப்படின்னா அது வந்து கணக்கில் வச்சுக்கூடப்படாது. கடைசி வரலும் வந்து பார்த்தீங்கன்னா 300 நாள் வந்து தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த 300 நாளுக்கான அமௌண்ட்டை வந்து லாஸ்ட் பேசிக் பேவோட சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட் பேசிக் பே வந்து நீங்கள் ஒரு 50,000 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் பேசிக் பே இன்ட்டு டிவைடட் பை 30 இன்ட்டு 300 அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி போட்டு உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட் பேசிக் பே ப்ளஸ் டிஏவும் சேர்த்துக்குவாங்க. பாருங்கள், லாஸ்ட் பேசிக் பே ப்ளஸ் டிஏ டிவைடட் பை 30 இன்ட்டு நம்பர் ஆஃப் எல்ஏபி டேஸ். இப்போ வந்து 300 டேஸ் இருக்குது அப்படின்னா 300 இந்த 30 அடிஷன் அப்படின்னா நம்மளுக்கு மீதி வந்து 100 இருக்கும். 100 இன்ட்டு லாஸ்ட் பேசிக் பே ப்ளஸ் டிஏ இன்ட்டு 100 அப்படி போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் இஃப் எனி கேன் பி கவர்டு பை என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் எல்ஹெச்ஏபி வித்தின் த லிமிட் ஆஃப் 300 டேஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ஹான்ஸ்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் எல்ஹெச்ஏபி. இந்த எல்ஹெச்ஏபின்னா மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீவ் ஆஃப் ஹாஃப் பே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீவ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லாஸ்ட் பேசிக் பே ப்ளஸ் டிஏ divided by 30 into number of LHAP days divided by 2. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 300 தான். அடுத்தது பிஎஃப். பிஎஃப் அப்படிங்கிறது வந்துன்னா கிரெடிட் பேலன்ஸ் இன் பிஎஃப் அக்கௌண்ட் ஆஃப் எம்ப்ளாயி இஸ் பெய்டு. இது வந்து உங்ககிட்ட பிடிக்கப்பட்ட பணத்தை வந்து உங்களுடைய 60 வயசு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் வந்து கொடுப்பாங்க. அதே வந்து டெத்து கேசஸ்க்கு வந்து அவங்களுடைய இறந்ததுக்கப்புறம் வந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து பிடிச்சிட்டு வர அமௌண்ட்டு தான். இது வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அடுத்தது ஆஃப்டர் த ஒர்க் அவுட் ஆஃப் ஆல் த அபோவ் பேமெண்ட் செட்டில்மெண்ட் கேசஸ் ஹேஸ் பீன் சென்ட் டு பென்ஷன் செக்ஷன் with the approval of competent authority of to issue PPO. Last working day of the month folder has been given to retirement employee consists following things: PPO, service certificate, payment certificate comprising payment details of retirement employee, medical card, at the gold plated silver medal.